அஸ்ஸலாமு அலைக்கும். நமது கதை ஒரு முதிய பெண்ணை பற்றியது. கணவர் இறந்த பிறகு தனியாக வாழ்ந்து வந்த இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான். மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இந்த அம்மா அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று இறந்து போனார். உடனே மகனுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. மகன் கூறினான், நான் வரும் வரை மையத்தை உடலை அடக்கம் செய்ய வேண்டாம், நான் என் அம்மாவை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அதனால் மையத்தை அடக்கம் செய்யும் நிகழ்வு மறுநாளுக்கு மாற்றப்பட்டது. மறுநாள் மகன் வருவதற்கு முன்பு மையத்தை குளிப்பாட்டி கஃபன், மையத்துக்கு அணிவிக்கப்படும் துணி அணிவிக்கும் ஏற்பாடுகள் தொடங்கின. மையத்தை குளிப்பாட்டிய பெண் வெளியே வந்து கூறினார், யாராவது கடைசியாக ஒரு முறை பார்க்க விரும்புகிறார்களா? மக்கள் கூறினார்கள், இல்லை, அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே உள்ளான், அவன் வரும் வழியில் இருக்கிறான். அதனால் மையத்துக்கு கஃபன் அணிவிக்கப்பட்டு அசர் தொழுகைக்கு பிறகு அடக்கம் செய்ய மசூதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அசர் தொழுகையும் மொய்யத் தொழுகையும் முடிந்தன. ஆனால் மகன் இன்னும் வந்து சேரவில்லை. கடைசி நிமிடத்தில் மசூதியிலிருந்து மையத்தின் கட்டில் மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் போது மகன் ஓடி வந்து சேர்ந்தான். இதுவரை எல்லாம் சாதாரணமாகவே நடந்தது. மையத்தின் கட்டில் ஒரு வாகனத்தில் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. கல்லறை ஏற்கனவே தயாராக இருந்தது. இப்போது மையத்தின் கட்டிலை வாகனத்திலிருந்து இறக்கி கல்லறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 5 பேர் சேர்ந்து கட்டிலை பிடித்தார்கள். ஆனால் அது அசையவே இல்லை. 6, 7, பின்னர் 20 பேர் வரை முயற்சித்தார்கள். ஆனாலும் கட்டில் அசைய மறுத்தது. ஏதோ ஒரு சக்தி அதை பிடித்து வைத்திருப்பது போல இருந்தது. ஷேக் கூறினார், வாகனத்தில் ஏதாவது சிக்கியிருக்கலாம், பரிசோதியுங்கள். மக்கள் பரிசோதித்தார்கள். ஆனால் எதுவும் காணப்படவில்லை. எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். வீட்டிலிருந்து மசூதிக்கும், மசூதியிலிருந்து வாகனத்துக்கும் கட்டில் எளிதாக கொண்டு செல்லப்பட்டதல்லவா? பிறகு மயானத்தில் வந்தவுடன் ஏன் இப்படி? அந்த நேரத்தில் மகனின் அழுகை எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவன் மிகவும் அழுது கொண்டிருந்தான், ஏதோ ரகசியம் அறிந்தவன் போல. ஷேக் குரானிலிருந்து சில வசனங்களை ஓதத் தொடங்கினார். ஆச்சரியம்! 20 பேரால் அசைக்க முடியாத கட்டில் இப்போது எடை குறைந்து அசையத் தொடங்கியது. மக்கள் அதை கல்லறையை நோக்கி எடுத்துச் சென்றார்கள். ஆனால் ஷேக் குரான் ஓதுவதை நிறுத்தியவுடன் ஒரு விஷயம் நடந்தது. மையத்தின் கட்டில் திடீரென மக்களின் கைகளிலிருந்து கீழே விழுந்தது. அதன் எடையால் தரையில் ஒரு குழி கூட உருவானது. ஷேக் கேட்டார், எப்படி இது கீழே விழுந்தது? ஏதாவது சத்தம் கேட்டதா? மக்கள் கூறினார்கள், இது மிகவும் கனமாக இருந்தது. ஷேக்குக்கு புரிந்தது, இதற்கு பின்னால் ஏதோ காரணம் இருக்கிறது. ஒருவேளை இந்த அம்மா ஏதாவது தவறு செய்திருக்கலாம். இருப்பினும் மையத்தை அடக்கம் செய்ய வேண்டும். ஷேக் மீண்டும் குரான் ஓதத் தொடங்கினார். ஆனால் இந்த முறை கட்டிலை தூக்க முடியவில்லை. கடைசியில் அவர்கள் அதை தரையில் உருட்டியே கல்லறைக்கு அருகில் கொண்டு சென்றார்கள். கல்லறைக்குள் ஷேக், மகன் மற்றும் மற்ற 2 இருந்தார்கள். மகன் கூறினான், நான் என் அம்மாவின் முகத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும். ஷேக் கூறினார், மற்றவர்கள் இருக்கும்போது அது சரியல்ல, கஃபனுக்கு மேலிருந்து நீ அவர்களை தொடலாம். ஆனால் மகன் வற்புறுத்தினான், எனக்கு அம்மாவின் முகத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும், இது என் கடைசி ஆசை. அதனால் ஷேக் மற்றும் மற்றவர்கள் கல்லறைக்கு வெளியே சென்று மகனை தனியாக விட்டார்கள். 1 நிமிடத்திற்குள் மகனின் பயங்கரமான அலறல் கேட்டது. எல்லோரும் அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்கள் கல்லறைக்கு ஓடினார்கள். மகனை பார்த்தபோது அவன் நடுங்கி பயந்து அழுது ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். யாரிடமும் எதுவும் பேசவில்லை, அழுது கொண்டிருந்தான் மட்டுமே. ஷேக் அவனை வெளியே அழைத்து வந்து மையத்தை அடக்கம் செய்யும் பணியை முடித்தார். பின்னர் ஷேக் மகனிடம் கேட்டார், மகனே, நீ என்ன பார்த்தாய், சொல். அப்போது மகன் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை கூறினான். இங்கு இருப்பவர்கள் முன்னிலையில் நான் சாட்சியம் கூறுகிறேன், இந்த மையத் என் அம்மா இல்லை, நான் இவர்களிடமிருந்து விடுபட்டவன். எல்லோரும் அதிர்ச்சியடைந்தார்கள். ஒரு மகன் தன் அம்மாவின் மையத்தை அடக்கம் செய்யும் நாளில் அவரை மறுதலிக்கிறான். ஷேக் மகனை தனியாக அழைத்து தனிப்பட்ட முறையில் கேட்டார், மகனே, நீ என்ன பார்த்தாய்? மகன் கூறினான், ஷேக், நான் கஃபனை அகற்றி அம்மாவின் முகத்தை பார்த்தபோது அதிர்ந்து போனேன். என் அம்மாவின் முகம் எப்போதும் வெள்ளையாகவும் அழகாகவும் இருக்கும். ஆனால் இப்போது அது கருப்பாக நெருப்பில் கருகியது போல பயங்கரமாக இருந்தது. நான் நம்பவில்லை, இது என் அம்மாவின் இறுதி நிலை என்று. ஷேக் கேட்டார், உன் அம்மா என்ன செய்து கொண்டிருந்தார் இப்படி ஒரு நிலை வர?
மகன் கூறினான், என் அம்மா ஒருபோதும் தொழுததில்லை. அவர் ஒரு ஜோதிடரின் வார்த்தைகளை நம்பி வாழ்ந்தார். எல்லாவற்றையும் அந்த ஜோதிடரின் ஆலோசனைப்படியே செய்தார். ஷேக் கூறினார், மகனே, இது ஷிர்க், அல்லாவுக்கு பங்கு வைப்பது. அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் நீ உன் அம்மாவின் மகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், ஒருவர் இறந்தால் அவரது செயல்கள் நின்றுவிடும். 3 விஷயங்கள் தவிர தொடர்ச்சியான தானம், பயனளிக்கும் அறிவு, அவருக்காக துஆ செய்யும் பிள்ளைகள். ஆகவே உன் அம்மாவுக்காக துஆ செய், அவர்களுக்காக ஹஜ் செய், தானம் செய். அல்லாஹ் உன் துஆவின் காரணமாக அவர்களுக்கு கருணை காட்டலாம். நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. ஜோதிடர்களையோ கட்டுக்கதைகளையோ நம்ப வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், யாராவது ஒரு ஜோதிடரிடம் சென்று அவரது வார்த்தைகளை நம்பினால் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டவற்றை மறுத்தவராவார். அதாவது அவர் அல்லாஹுவை மறுப்பவராவார்.